அகில இந்திய கலந்தாய்வு என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நீட் தேர்வினை எழுதி MBBS படிப்பதற்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்போடு காத்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக மாணவர்கள் அகில இந்திய கலந்தாய்வில் கலந்து கொள்கின்ற பொழுது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகள்ல அகில இந்திய ஒதுக்கீட்டில் இடம் பெற்று மிக குறைவான கட்டணத்தில் மருத்துவம் படிப்பதற்கான வாய்ப்பு என்பதும் இருக்கின்றது. மாணவர்களே, உங்களுக்காகத்தான் இந்த வீடியோல இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகளினுடைய எண்ணிக்கை மற்றும் இடங்களினுடைய எண்ணிக்கை பற்றியும் மேலும் அந்த கல்லூரிகளினுடைய லாஸ்ட் இயர் க்ளோசிங் ரேங்க் பற்றிய தகவல்களையும் நாம் பார்க்க இருக்கின்றோம். மேலும் இந்த வருடம் எவ்வளவு மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு அகில இந்திய கலந்தாய்வில் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்ற தகவல்களையும் நாம் பார்க்க இருக்கின்றோம். மாணவர்களே, நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்க. இந்த வரிசையில நாம் பார்க்கக்கூடிய முதலாவது மாநிலம் ஆந்திர பிரதேசம். எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியோடு சேர்த்து 19 மருத்துவக் கல்லூரிகள் இந்த மாநிலத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. MCC கலந்தாய்வுக்காக இருக்கக்கூடிய இடங்களினுடைய எண்ணிக்கை 614, ஆல் இண்டியா கோட்டாவுக்காக 489 இடங்களும், ஓபன் கோட்டா என்ற அடிப்படையில் 125 இடங்களும் கிடைக்கின்றது. MCC கலந்தாய்வுல லாஸ்ட் இயர் இந்த மாநிலத்தினுடைய க்ளோசிங் ரேங்க் என்பது ஓபன் கேட்டகரியில 24,744, OBC 25,004, EVS 27,555, SC 1,36,463, ST 1,66,206 இருந்து கொண்டிருக்கின்றது. அஸ்ஸாமை பொறுத்தவரையிலும் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியோடு சேர்த்து 14 மருத்துவக் கல்லூரிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அகில இந்திய ஒதுக்கீட்டுக்காக 248க்கும் அதிகமான இடங்கள் என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. க்ளோசிங் ரேங்க் ஓபன் கேட்டகரியில 24,570, OBC 25,029, EVS 28,243, SC 1,30,006, ST 1,67,635 இருந்து கொண்டிருக்கின்றது. பீகாரை பொறுத்தவரையிலும் 13 அரசு மருத்துவக் கல்லூரிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அகில இந்திய ஒதுக்கீட்டுக்காக 247க்கும் அதிகமான இடங்கள் என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. க்ளோசிங் ரேங்கை பொறுத்தவரையிலும் ஓபன் கேட்டகரியில 18,791, OBC 21,362, EVS 20,744, SC 1,34,173, ST 1,59,542 இருந்து கொண்டிருக்கின்றது. சத்தீஸ்கரை பொறுத்தவரையிலும் 10 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இருந்து அகில இந்திய ஒதுக்கீட்டுக்காக 203க்கும் அதிகமான இடங்கள் என்பது கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த மாநிலத்தில் க்ளோசிங் ரேங்க் ஓபன் கேட்டகரி 23,236, OBCக்கு 24,699, EVS 26,282, SC 1,38,062, ST 1,50,935 இருந்து கொண்டிருக்கின்றது. டெல்லியில இந்தியாவிலேயே தலை சிறந்த எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த கல்லூரியோடு சேர்த்து 8 மருத்துவக் கல்லூரிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அகில இந்திய ஒதுக்கீட்டுக்காக 299 இடங்கள் என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. க்ளோசிங் ரேங்க் பொறுத்தவரையிலும் ஓபன் கேட்டகரிக்கு 6,924, OBC 3,451, EVS 3,780, SC 20,497, ST 38,108 இருந்து கொண்டிருக்கின்றது. குஜராத்தை பொறுத்தவரையிலும் 23 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இருந்து அகில இந்திய ஒதுக்கீட்டுக்காக 638க்கும் அதிகமான இடங்கள் என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. க்ளோசிங் ரேங்க் ஓபன் கேட்டகரிக்கு 24,795, OBC 25,056, EVS 27,085, SC 1,37,468, ST 1,67,885 இருந்து கொண்டிருக்கின்றது. ஹரியானாவை பொறுத்தவரையிலும் 6 மருத்துவக் கல்லூரிகளில் இருந்து அகில இந்திய ஒதுக்கீட்டுக்காக 125க்கும் அதிகமான இடங்கள் என்பது கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. க்ளோசிங் ரேங்க் என்பது ஓபன் கேட்டகரியில 16,404, OBC 17,849, EVS 17,860, SC 1,27,722, ST 1,25,553 இருக்கின்றது. இமாச்சல பிரதேசத்தில் 7 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இருந்து 115க்கும் அதிகமான ஆல் இண்டியா கோட்டாவுக்காக இடங்கள் என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. ஓபன் கேட்டகரியில 15,425, OBC 13,926, EVS 21,356, SC 1,28,345, ST 1,06,570 க்ளோசிங் ரேங்காக இருக்கின்றது. ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரையிலும் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியோடு சேர்த்து 11 மருத்துவக் கல்லூரிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 188க்கும் அதிகமான இடங்கள் என்பது இந்த மாநிலத்தின் சார்பாக கிடைக்கின்றது. க்ளோசிங் ரேங்க் ஓபன் கேட்டகரியில 24,892, OBC 23,705, EVS 25,094, SC 1,34,355, ST 1,60,747 இருந்து கொண்டிருக்கின்றது. ஜார்க்கண்டை பொறுத்தவரையிலும் 7 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இருந்து அகில இந்திய ஒதுக்கீட்டுக்காக 120க்கும் அதிகமான இடங்கள் என்பது கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. க்ளோசிங் ரேங்க் ஓபன் கேட்டகரிக்கு 21,422, OBC 23,839, EVS 23,557, SC 1,34,200, ST 1,46,906 இருந்து கொண்டிருக்கின்றது. கர்நாடகாவை பொறுத்தவரையிலும் 24 அரசு மருத்துவக் கல்லூரிகளிலிருந்து 570க்கும் அதிகமான இடங்கள் ஆல் இண்டியா கோட்டாவுக்காக கிடைக்கின்றது. க்ளோசிங் ரேங்க் ஓபன் கேட்டகரியில 24,6
692, ஓபிசி 24,834, இவிஎஸ் 27,082, எஸ்சி 1,35,475, எஸ்டி 1,57,963 ஆகவும் கேரளாவை பொறுத்தவரையிலும் 12 அரசு மருத்துவக் கல்லூரிகளின் மூலமாக அகில இந்திய கோட்டாவுக்கு 263க்கும் அதிகமான இடங்கள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. க்ளோசிங் ரேங்க் ஓபன் கேட்டகரிக்கு 21,812, ஓபிசி 23,609, இவிஎஸ் 28,717, எஸ்சி 1,36,327, எஸ்டி 1,63,064 இருந்து கொண்டிருக்கின்றது. மத்திய பிரதேசத்தில் 18 அரசு மருத்துவக் கல்லூரிகளின் மூலமாக 405க்கும் அதிகமான இடங்கள் என்பது ஆல் இந்தியா கோட்டாவுக்காக கிடைக்கின்றது. க்ளோசிங் ரேங்க் ஓபன் கேட்டகரிக்கு 24,670, ஓபிசி 21,165, இவிஎஸ் 21,228, எஸ்சி 1,25,785, எஸ்டி 1,20,055 இருக்கின்றது. மகாராஷ்டிராவை பொறுத்தவரையிலும் அதிகப்படியாக 42 மருத்துவக் கல்லூரிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அகில இந்திய கோட்டாவுக்காக 904க்கும் அதிகமான இடங்கள் என்பது கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. க்ளோசிங் ரேங்க் ஓபன் கேட்டகரிக்கு 24,664 ஆகவும், ஓபிசி 24,782 ஆகவும், இவிஎஸ் 26,593, எஸ்சி 1,35,403, எஸ்டி 1,67,467 இருந்து கொண்டிருக்கின்றது. ஒடிசால 13 அரசு மருத்துவக் கல்லூரிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அகில இந்திய கோட்டாவுக்காக 259க்கும் அதிகமான இடங்கள் கிடைக்கின்றது. க்ளோசிங் ரேங்க் ஓபன் கேட்டகரிக்கு 24,710, ஓபிசி 22,273, இவிஎஸ் 26,201, எஸ்சி 1,35,918 ஆகவும், எஸ்டி 1,59,458 ஆகவும் இருக்கின்றது. பஞ்சாப்ல எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியோடு சேர்த்து 5 மருத்துவக் கல்லூரிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அகில இந்திய ஒதுக்கீட்டுக்காக 212 இடங்கள் என்பது கிடைக்கின்றது. க்ளோசிங் ரேங்க் ஓபன் கேட்டகரிக்கு 16,056, ஓபிசி 20,991, இவிஎஸ் 19,705, எஸ்சி 1,28,593, எஸ்டி 1,56,695 இருந்து கொண்டிருக்கின்றது. ராஜஸ்தான்ல 31 அரசு மருத்துவக் கல்லூரிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஒரு எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியோடு சேர்த்து ஆல் இந்தியா கோட்டாவுக்காக 799 இடங்கள் என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. ஓபன் கேட்டகரியில 19,199, ஓபிசி 19,148, இவிஎஸ்ல 20,617, எஸ்சி 97,061, எஸ்டி 1,29,004 க்ளோசிங் ரேங்க் இருந்து கொண்டிருக்கின்றது. தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியோடு சேர்த்து 38 மருத்துவக் கல்லூரிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆல் இந்தியா கோட்டாவுக்காக 780 இடங்களும், ஓபன் கோட்டாவுக்காக 50 இடங்கள் என்ற அடிப்படையில் 830 இடங்கள் என்பது தமிழ்நாட்டின் சார்பாக அகில இந்திய கோட்டாவுக்காக கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. க்ளோசிங் ரேங்க் ஓபன் கேட்டகரிக்கு 20,551 ஆகவும், ஓபிசி 22,481, இவிஎஸ் 28,698, எஸ்சி 1,37,624, எஸ்டி 1,66,849 இருந்து கொண்டிருக்கின்றது. 6 மருத்துவக் கல்லூரிகள் தெலுங்கானாவில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அகில இந்திய ஒதுக்கீட்டுக்காக 647க்கும் அதிகமான இடங்கள் என்பது கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. க்ளோசிங் ரேங்க் ஓபன் கேட்டகரிக்கு 24,940, ஓபிசி 24,993, இவிஎஸ் 28,569, எஸ்சி 1,36,018, எஸ்டி 1,67,546 இருக்கின்றது. 48 அரசு மருத்துவக் கல்லூரிகள் உத்தரப்பிரதேசத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரிகளில் இருந்து 225 ஓபன் கோட்டா இடங்களோடு சேர்த்து அகில இந்திய ஒதுக்கீட்டுக்காக 1050 இடங்கள் என்பது கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. க்ளோசிங் ரேங்க் ஓபன் கேட்டகரியில் 22,419 ஆகவும், ஓபிசி 22,647, இவிஎஸ் 21,993, எஸ்சி 1,34,293, எஸ்டி 1,36,796 இருந்து கொண்டிருக்கின்றது. 26 அரசு மருத்துவக் கல்லூரிகள் வெஸ்ட் பெங்காலில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அகில இந்திய ஒதுக்கீட்டுக்காக 574க்கும் அதிகமான இடங்கள் என்பது கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. க்ளோசிங் ரேங்க் ஓபன் கேட்டகரிக்கு 25,123, ஓபிசி 25,097, இவிஎஸ் 27,298, எஸ்சி 1,38,780, எஸ்டி 1,65,708 இருந்து கொண்டிருக்கின்றது. புதுச்சேரியில ஜிப்பர் மருத்துவக் கல்லூரியோடு 2 மருத்துவக் கல்லூரிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த மருத்துவக் கல்லூரிகளின் மூலமாக அகில இந்திய ஒதுக்கீட்டுக்காக 161 இடங்கள் என்பது கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. க்ளோசிங் ரேங்க் ஓபன் கேட்டகரிக்கு 22,670, ஓபிசியில 23,741, இவிஎஸ்ல 26,571, எஸ்சியில 1,34,502, எஸ்டியில 1,13,791 இருந்து கொண்டிருக்கின்றது. 6 மருத்துவக் கல்லூரிகள் உத்தரகாண்டிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 113க்கும் அதிகமான இடங்கள் என்பது அகில இந்திய கலந்தாய்வுக்காக கிடைக்கின்றது. க்ளோசிங் ரேங்க் ஓபன் கேட்டகரிக்கு 19,188, ஓபிசி 18,681, இவிஎஸ் 19,660, எஸ்சி 1,29,129, எஸ்டி 1,60,265 இருந்து கொண்டிருக்கின்றது. கோவாவில் இருக்கக்கூடிய ஒரு அரசு மருத்துவக் கல்லூரிகளின் மூலமாக அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கு 30க்கும் அதிகமான இடங்கள் என்பது கிடைக்கின்றது. க்ளோசிங் ரேங்க் என்பது ஓபன் கேட்டகரியில் 16,029, ஓபிசியில 14,834, இவிஎஸ்ல 17,658, எஸ்சியில 81,588, எஸ்டியில 1,26,491,
39 க்ளோசிங் ரேங்க் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்டில் 17 இடங்கள் என்பது அகில இந்திய கோட்டாவுக்காக கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. க்ளோசிங் ரேங்க் ஓபன் கேட்டகரிக்கு 25,032, ஓபிசி 25,079, இவிஎஸ் 23,864, எஸ்சி 1,37,759, எஸ்டி 1,44,579 இருக்கின்றது. சண்டிகரை பொறுத்தவரையிலும் 22 இடங்கள் என்பது அகில இந்திய கலந்தாய்வுக்காக கிடைக்கின்றது. க்ளோசிங் ரேங்க் ஓபன் கேட்டகரிக்கு 778 ஓபிசி 1,754 இவிஎஸ் 1,944 எஸ்சி 11,544 எஸ்டி 37,027 இருந்து கொண்டிருக்கின்றது. மணிப்பூர்ல 3 அரசு மருத்துவக் கல்லூரிகளின் மூலமாக 56க்கும் அதிகமான இடங்கள் என்பது அகில இந்திய கலந்தாய்வுக்காக கிடைக்கின்றது. க்ளோசிங் ரேங்க் ஓபன் கேட்டகரிக்கு 24,709, ஓபிசி 25,073, இவிஎஸ் 28,587, எஸ்சி 1,37,242, எஸ்டி 1,41,198 இருக்கின்றது. திரிபுரால 22 இடங்கள் என்பது அகில இந்திய கோட்டாவுக்காக கிடைக்கின்றது. க்ளோசிங் ரேங்க் ஓபன் கேட்டகரி 22,112, ஓபிசி 24,792, இவிஎஸ் 28,061, எஸ்சி 1,31,710, எஸ்டி 1,59,798 இருந்து கொண்டிருக்கின்றது. மிசோரம்ல 15 இடங்கள் என்பது அகில இந்திய கோட்டாவுக்காக கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. க்ளோசிங் ரேங்க் ஓபன் கேட்டகரிக்கு 24,587, ஓபிசி 25,058, இவிஎஸ் 28,776, எஸ்சி 1,33,754, எஸ்டி 1,68,640 இருந்து கொண்டிருக்கின்றது. நாகாலாந்து பொறுத்தவரையிலும் 15 இடங்கள் என்பது எம்சிசி கலந்தாய்வுக்காக கிடைக்கின்றது. க்ளோசிங் ரேங்க் ஓபன் கேட்டகரிக்கு 24,842, ஓபிசி 22,498, இவிஎஸ் 28,702, எஸ்சில 1,33,872, எஸ்டில 1,50,841 இருந்து கொண்டிருக்கின்றது. அருணாச்சல பிரதேசத்திலிருந்து அகில இந்திய கலந்தாய்வுக்காக 15 இடங்கள் என்பது கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. க்ளோசிங் ரேங்க் ஓபன் கேட்டகரிக்கு 23,271, ஓபிசில 24,820, இவிஎஸ்ல 28,007, எஸ்சி 1,28,844, எஸ்டி 1,55,094 இருந்து கொண்டிருக்கின்றது. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய 422க்கும் அதிகமான மருத்துவக் கல்லூரிகள்ல லாஸ்ட் இயர் அந்த க்ளோசிங் ரேங்க் கேட்டகரி வாரியாக பார்த்தீங்கன்னா ஓபன் கேட்டகரிக்கு 652 மதிப்பெண்கள் வரையும், ரேங்கை பொறுத்தவரையிலும் 24,744 ரேங்க் வரையிலும், இவிஎஸ்ல 647 மதிப்பெண்கள் வரையும், ரேங்கை பொறுத்தவரையிலும் 28,776 ரேங்குக்கும், ஓபிசி கேட்டகரிக்கு 652 மற்றும் ரேங்க் 25,097 வரையிலும், எஸ்சி கேட்டகரிக்கு 550 மதிப்பெண்கள் மற்றும் 1,37,624 ரேங்க் வரையிலும், எஸ்டி கேட்டகரிக்கு 528 மதிப்பெண்கள் மற்றும் 1,66,849 ரேங்க் வரை பெற்ற மாணவர்களுக்கு இடம் என்பது கிடைத்திருக்கின்றது. இந்த வருடம் வெளியாக இருக்கக்கூடிய நீட் தேர்வு முடிவுகளின் அடிப்படையில் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படிங்கிறது ஓபன் கேட்டகரிக்கு 530க்கும் அதிகமான மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கும், இவிஎஸ் கேட்டகரியில் 525க்கும் அதிகமான மதிப்பெண்கள் வரை பெற்ற மாணவருக்கும், ஓபிசியில் 528க்கும் அதிகமான மதிப்பெண்கள் வரை பெற்ற மாணவருக்கும், எஸ்சியில் 440, எஸ்டியில் 430க்கும் அதிகமான மதிப்பெண்கள் வரை பெற்ற மாணவருக்கு இந்த வருடம் அகில இந்திய கோட்டாவில் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்பு என்பதும் இருக்கின்றது. மாணவர்களே, மருத்துவ இடங்களை பெறுவதற்காக நீங்கள் ஸ்டேட் கலந்தாய்வை மற்றும் எதிர்நோக்கி காத்திருக்காமல் அகில இந்திய கலந்தாய்வில் கலந்து கொண்டு இடங்களை தேர்வு செய்கின்ற பொழுது சற்று குறைவான மதிப்பெண்களை பெற்று மருத்துவ இடத்திற்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய எண்ணற்ற மாணவர்களுக்கு கூடுதலாக இடம் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அது அமையும். எனவே நீங்கள் அகில இந்திய கலந்தாய்விலே கலந்து கொண்டு மருத்துவ இடங்களை பெற்று மருத்துவர் ஆவதற்குண்டான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம்.